அவங்க நிறைய நம்பர் இருக்காங்களாம், நம்ம கம்மியான நம்பர் இருக்கிறோமா, அதனால நிறைய நம்பர் இருக்கிறதா சரியா, கம்மியான நம்பர் இருக்கிறதா என்னவா அது தப்பா. இப்படி மார்க்கத்தில் இருக்குதா? மார்க்கத்தில் எந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதோ அது சரி என்றும், எந்த பக்கம் கூட்டம் கம்மியா இருக்கிறதோ அது தவறு என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவோமா? இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொழுவுறவன் எத்தனை பேரு, தொழுவாதவன் எத்தனை பேர் எடுப்போமா? சுபுத்துளைக்கு போங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்களா? 15 பேரா? 1000 பேர் இருப்பாங்களா ஊர்ல? 1300 குடும்பம் இருந்தா அப்ப ஒரு குடும்பத்தில் 2 பேர் தொழுவ போனா 2600 பேர் பள்ளிவாசல் நிக்கணும்ல. பள்ளிவாசல்ல பாங்கு சொன்ன பிறகு எத்தனை பேர் நிக்கிறான்? 15 பேர் நிக்கிறான். அப்ப நிறைய பேர் தப்பு செய்யறான்னு விளங்குதா உங்களுக்கு? 15 பேர் செய்த சரியா? 2600 பேர் தொழுவாத காரணத்தினால் இன்று முதல் தொழுகை நிறுத்தப்படுகிறது. அறிவிங்களா பாப்போம். ஏன் மெஜாரிட்டி? நீங்க தானே மெஜாரிட்டி பேசுறீங்க. மெஜாரிட்டி தொழுவ மாட்டேங்கிறான, முஸ்லீம்னு சொல்றான், பள்ளிவாசலுக்கு வர மாட்டேங்கிறான். சினிமா பாக்குறவன் ஜாஸ்தியா, சினிமா பார்க்காதவன் ஜாஸ்தியா? எடுப்போமா கணக்கு? எது ஜாஸ்திங்க? பார்க்காதவனா? அப்ப பாக்குறத அனுமதிச்சிருவோமா? இனிமே சினிமா பாக்குறதா இஸ்லாம். ஒரு சினிமா விடாதீங்க. ஏன்? நிறைய பேர் பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? சீரியல் பாக்குற பொம்பளை அதிகமா, சீரியல் பார்க்காத பொம்பளை அதிகமா? பாக்குற பொம்பளை அதிகம். இனிமே என்ன செய்யணும்? இனிமேல் சீரியலை ஒருத்தர் கண்டிப்பா பாருங்க, அது 100 ரக்காத் தொழுது நன்மை இருக்குது சொல்லிடுவோமா? இது என்ன கணக்குங்கிற? நிறைய பேர் சொன்னா சரி, கொஞ்சம் பேர் சொன்னா தப்புங்கிறது ஒரு கணக்கா? நிறைய பேர் வரதட்சணை வாங்குறான், கம்மியான பேர் வரதட்சணை வாங்க மாட்டாங்கிறான்னா சரியா போயிருமா? நிறைய பேர் பிராடா இருக்கான், பொய் சொல்றான், பித்தலாட்டம் பண்றான். இதெல்லாம் ஒரு அளவுகளான்னு கேட்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கணக்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், கொஞ்சம் பேர் தான் ஒழுங்கா புரிஞ்சவனா இருக்கிறான், அதிகமான பேர் ஒழுங்கா புரியாதவனா இருக்கிறான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்தில் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் துத்தி அக்ஸர மன்ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், மெஜாரிட்டி மக்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் உன்னையும் வழிகெடுத்து விடுவார்கள். மெஜாரிட்டி பக்கம் மட்டும் போயிடாத, சத்தியத்தின் பக்கம் போகணும். ஒரு விஷயம் மெஜாரிட்டியா இருக்குன்னு போனோம்னு வைங்க, நம்மளையும் சேர்த்து கவுத்திடுவாங்க என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலதான் வரதட்சணை வாங்குறான். மெஜாரிட்டி பக்கம் போனதுனாலதான் வரதட்சணை வாங்குறான். சத்தியத்தின் பக்கம் வந்திருந்தான்னு சொன்னா வரதட்சணை வாங்குவானா? நிறைய பேர் வாங்கினா எனக்கு என்னடா, நான் வாங்க மாட்டேன், அது அநியாயம், அது கொடுமை அப்படி சொல்லிருப்பானா இல்லையா? அப்ப நம்ம இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி என்கிற ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது. மார்க்கத்தை மட்டுமல்ல, எந்த ஒரு நல்லது கெட்டதையும் தீர்மானிக்க இயலாது. ஏன் இப்படி இன்னும் சொல்ல போனா, இந்த மெஜாரிட்டி நீ பேசுற எங்கள்கிட்ட வந்துகிட்டு, யார்கிட்ட வந்து பேசுறாங்க? நம்மள்கிட்ட வந்துகிட்டு நம்ம ஜமாத்து சகாக்கள் என்ன பண்றாங்க, நீங்க மைனாரிட்டி அவங்க மெஜாரிட்டி அப்படின்னு பேசுறீங்களே, எங்களை விட்டுருங்க. இந்துக்களை முஸ்லிம்களை வச்சு பேசினா யார் மெஜாரிட்டி? ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிகாரிகள் இப்படி சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன். சில அதிகாரிகள்ட்ட பஞ்சாயத்துக்கு போனா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அதிகாரிகளுக்கு விளங்கல இது. அதிகாரி என்ன சொல்றாரு, நீங்க என்னப்பா 100 பேர் இருக்கிறீங்க, அவங்க 1000 பேர் இருக்காங்கல்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிறீங்களே. சிறுபான்மையா இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அனைவருக்கும் உரிய உரிமையை மீட்டெடுக்க கொடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம். பெரும்பான்மைக்காரன் அவன் பலத்தில் நின்றுவான். யாருக்காக இந்த பாதுகாப்பு, இந்த சட்டம், இதெல்லாம் யாருக்கு? பலவீனனுக்கு தான். பலம் பொருந்தியவன் தன்னையே காத்துக்கிறவான், 4 நாயை கட்டி வச்சு அவன் திருட்டுல பாதுகாத்துக்கிறவான், 10 அடியால வச்சு தன்னை காத்துக்கிறவான். எங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். யாரு சிறுபான்மையாக பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவங்க பக்கம் அதிகாரிகள் நிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, நீ 100 அவன் 1000ங்கிறீங்களே, இப்படி வந்தா என்ன செய்வீங்க? நாளைக்கு முஸ்லீமுக்கும் இந்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு கோவில்பட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில், உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நீங்கள் முஸ்லீம்கள் ஒரு 30% இருக்கிறீர்கள், இந்துக்கள் ஒரு 70% இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் விரும்பவில்லை, பள்ளிவாசலை பூட்டி விட்டு போங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதே மாதிரி சொல்லலாம்ல, இதே மாதிரி தான் சொல்லணும். நம்மள வந்து பள்ளிவாசல் போகாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏப்பா நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க? நாங்க பிரச்சனை, நாங்க என்ன சொல்றோம்னு கேளுங்க. நாங்க சொல்ற செய்தி சரியா இருந்தா எங்க பக்கம் நில்லுங்க. நாங்க தப்பான வழிக்கு மக்களை கூப்பிட்டோம்னா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. அது நியாயமா இருக்குமே தவிர மெஜாரிட்டி மைனாரிட்டினா இப்ப இஸ்லாத்தை விட்டுட்டே போயிருந்தீங்க. இந்தியாவில் இஸ்லாம் மைனாரிட்டி தான். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் 20% இருக்கிறோம்.
80% இஸ்லாம் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப ஓட்டெடுப்பு நடத்திய காரணத்தினால் இஸ்லாம் கம்மியா இருக்கிறது, அதனால இன்று முதல் இஸ்லாம் எல்லாம் கலைத்து விடுங்கள், யாரும் முஸ்லீமா இருக்காது சொல்லுவீங்களா? அதனால என்ன கணக்கு இல்லை இஸ்லாத்துல. ஒரு பக்கம் ஜாஸ்தியாக மக்கள் இருப்பது, இன்னொரு பக்கம் கம்மியாக மக்கள் இருப்பது, இது அளவுகோலே கிடையாதுங்க. எது அளவுகோல்? அது சரியா தவறா, அந்த செயல் சரியா தவறா, அதுதான் அளவுகோல். தப்பான ஸ்கேல். இது ஒரு ஸ்கேல். நம்ம வச்சுக்கிற ஸ்கேல்ல பெரிய தப்பு என்னது? மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்து சத்தியத்தை முடிவு செய்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்? ஒரு காரியம் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு பாப்பாங்க. எவ்வளவு நாள் நடக்குது? ஆரம்பத்தில் வந்து செய்யும் போது அப்பதான் அந்த காரியம் உண்டாயிருக்கு. ஒரு 200 வருஷமா 4 கூமுட்டை இருந்து அனுமதிச்சுட்டான்னு வைங்க, நம்ம எதிர்த்தோம்னு சொன்னா 200 வருஷமா இருக்குதுல, நீ நேத்தான வந்து சொல்ற எப்படி கதை? 200 வருஷமா செய்யறாங்களாம் வரதட்சணைய, நம்ம புதுசா எதிர்க்கிறோமா? 200 வருஷமா இருந்துருச்சுல, அதே நீங்க மாத்துறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு காரியம் வந்து நீண்ட நெடுங்காலமாக ஒரு நடைமுறையில் இருந்து விட்டால் அது சரியா? இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி சரியா? மார்க்கத்தின்படி சரியா? பகுத்தறிவு வாதத்தின்படி இது சரியா? சரி கிடையாது. ஏன்? இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. உடன்கட்டைனா என்ன? கணவன் இறந்த உடனே அவனை கொளுத்துற நெருப்புல அவன் பொண்டாட்டியும் கொண்டு தள்ளி போட்டு அவன் உடன்கட்டை ஏறிட்டான்னு சொல்லிவிடுவாங்க. இது எவ்வளவு நாளா இருந்துச்சு? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல நீண்ட 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 நெடுங்காலமாக நமது நாட்டில் இருந்தது. நீண்ட நெடுங்காலமாக இருந்ததால் சட்டம் விட்டதா தடுத்ததா? உங்க வாதப்படி இருந்திருக்கிறத எத்தனை வருஷமா அது இருந்துச்சு அப்படி பார்த்தோமா? அந்த செயல் நன்மையா தீமையான்னு பார்த்தோமா? ஒளிச்சமா இல்லையா? இந்த நாட்டில் உடன்கட்டை ஏறுவது இப்ப சட்ட விரோதமா இல்லையா? சட்ட விரோதம். இந்த சட்ட விரோதம் என்று அவர் ராஜாராம் மோகன் ராய் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துச்சா இல்லையா? எவ்வளவு நாள் நடந்துச்சு? 1 வருஷமா? 2 வருஷமா? 10 வருஷமா? 10,000 வருஷம் இந்த நாட்டில் நடந்தது. அப்ப 10,000 வருடமாக ஒரு நாட்டில் ஒன்று நடந்தால் சரியாயிரும் என்றால் உடன்கட்டையும் சரிதான். அனுமதிப்பீங்களா? உடன்கட்டையும் அல்ல, விதவைகளுக்கு மறுமணம். கணவன் இறந்துட்டான், இளம் விதவை ஒரு நாள் தான் வாழ்ந்திருப்பா, அவளுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்? கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன் முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவுதான். அவன் செத்தால் என்ன செய்யணும்? அப்படியே அவ இருந்துடணும். அதுக்காக என்ன பண்ணாங்க? முட்டை அடிச்சாங்க, கூழாங்கல்ல படுக்க போட்டாங்க. கூழாங்கல்ல படுத்தாதான் ஆசை வராதான், முட்டை அடிச்சாதான் அவன் அலங்கரிச்சுக்கிற மாட்டாளாம். அப்ப முட்டை அடிச்சு கூழாங்கல்ல படுக்க போட்டது எத்தனை வருஷம்? 2 வருஷமா? 10,000 ஆண்டுகள் இருந்தது. அப்ப 10,000 ஆண்டு இருந்தது சரிடா. ஏன் ஒழிச்சிங்க? ஒழிச்சமா இல்லையா? எல்லாரும் சேர்ந்தானே ஒழிச்சோம். தலித்து மக்கள் செருப்பு போடக்கூடாது இருந்துச்சா இல்லையா? செருப்பு போட்டுக்கொண்டு வீதியில நடக்கக்கூடாது என்று இந்த நாட்டில் 10,000 வருஷம் நடைமுறைப்படுத்தினீங்களா இல்லையா? ஏன் மாத்தினீங்க? அப்ப 10,000 வருஷம் ஒண்ணு இருந்தா சரியாது. 10,000 வருஷமா அநியாயம் பண்ணி தகராறு நடந்தா அது நியாயமாயிருமா? அப்ப எத்தனையோ விஷயங்கள் 10,000 குழந்தைகளுக்கு திருமணம், கை குழந்தை பால் குடிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்க. பண்ணாங்க ஒரு காலத்துல. அப்பதான் பிறந்திருக்குங்க, பையனுக்கு 5 வயசு இருக்கு, பொம்பளை பிள்ளை அப்பதான் பிறந்திருக்கு, தாயுடைய மடியில பால் குடிச்சிட்டு இருக்கு, மடியில போட்டுக்கிட்டே கல்யாணம் பண்ணுவாங்க. இது நடக்கல நம்ம நாட்டில்? நடந்தது. எவ்வளவு நாள் நடந்தது? 10,000 வருஷங்களாக நடந்தது. அப்ப 10,000 வருஷங்களாக நடந்திருந்தும் கூட அதை சாரதா சட்டம் கொண்டு வந்து தடுத்தீங்களா இல்லையா? எதுக்கு நான் சொல்றேன்? இது ஒரு அளவுகோலா? எவ்வளவு நாளா இருந்துச்சு, எவ்வளவு நாளா நடக்குதுங்கிற ஒரு பேச்சா? அட இது சரியா தவறா அதை பேசுவியா? அதான் 200 வருஷமா நடக்குதுல, 300 வருஷமா நடக்குதுல, இது சரியா வருமா? அப்ப கந்து வெட்டி தான் நடக்குது பல வருஷமா, அது விட்டுருமா? அப்படியே விபச்சாரம் தான் நீண்ட நேரம் காலமா நேரத்தை கண்டுபிடிச்சாங்க. விபச்சாரத்தை நான் கேட்கிறேன், விபச்சாரத்தை போன வருஷம் கண்டுபிடிச்சிருக்கானா? அட விபச்சாரம் என்பதுன்னா 10,000 மனுஷன் தோன்ற காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. அனுமதிச்சிருவோமா? எவனோட எவ்வளவு ஓடி போறது நேத்தான் கண்டுபிடிச்சானா? அட ஒரு காரியம் எவ்வளவு நாள் நடக்குதுங்கிற இது ஒரு ஆதாரமா? எவ்வளவு நாளா இருந்துச்சு, எவ்வளவு நாளா நடக்குதுங்கிற ஒரு பேச்சா? அட இது சரியா தவறா அதை பேசுவியா? அதான் 200 வருஷமா நடக்குதுல, 300 வருஷமா நடக்குதுல, இது சரியா வருமா? அப்ப கந்து வெட்டி தான் நடக்குது பல வருஷமா, அது விட்டுருமா? அப்படியே
விபச்சாரம் தான் நீண்ட நெடுங்காலமா நேத்தாவை கண்டுபிடிச்சான். விபச்சாரத்தை நான் கேட்கிறேன், விபச்சாரத்தை போன வருஷம் கண்டுபிடிச்சிருக்கானா? அட விபச்சாரம் என்பதுன்னா பல்லாயிரம் மனுஷன் தோன்ற காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. அனுமதிச்சிருவோமா? எவனோட எவ்வளவு ஓடி போறது நேத்தா கண்டுபிடிச்சானா?